வீடு பார்க்க வரேங்கிறாங்க. இன்னும் வீடு பார்க்க வந்த பாடு இல்லைங்க. எங்களுக்கு வருத்தமானவங்க நாங்கள். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லைங்க. இத்தனை மாசமா வந்து தாங்க போகிறோம். ஒரு மாசத்துல 2 டீப்பு 3 டீப்பு வந்து தாங்க போகிறோம். கியூஆர் கோடு பார்க்கறதுக்கு தான் நம்ம. எனக்கும் சுகம் இல்லை, எனக்கும் ஆர்ட் பிரச்சனை. பொடிங்க 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. பைக் மட்டும்தான் வேலை. நம்மள நாளே எஸ்டேட்டில் வேலை எதுவும் இல்லை. மாடு தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை எழுதி நமக்கு அது கிடைக்கல 2022 நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 2 பேருக்கும் கியூஆர் கோடு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கும் அண்ணி குடும்பத்துக்கும் ஒரே வீட்டில் தான் இருக்கும். ஆனால் சந்தை குளம் வந்து வேறு தான் இருக்குது. சரிங்களா? 2000 ஓட்டு லிஸ்ட் வேறையாக தான் இருக்குது. இருந்தாப்புல நமக்கு கொடுக்கல. அப்போ அதாவது அவங்க சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கனால ஒரு ஆள் லெட்டர் கொடுங்க வேணான்ட்டு இன்னொருத்தர் தாரேன் அப்படின்ட்டு. நாங்களும் 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சோம், நாங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவுக்கு தேவையில்லைன்ட்டு அண்ணி கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் அன்னிக்கு அண்ணன் இல்லை. அண்ணன் சின்னையிலே 97 இறந்துட்டாரு. அதனால அன்னிக்கு அதுக்காக அன்னிக்கு கொடுங்க, அம்மா வயசு கூடனால அம்மாவுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். லெட்டர் கொடுத்த பிறகு நமக்கு சொன்னாங்க, உங்களுக்கு தனியாக கியூஆர் கோட் நம்பர் வேறு யாருக்கு தானே உங்களுக்கு காரையும் தாரிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு தான் கடைசி நாள் பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கோம். இப்போ இதை எடுத்து நம்ம கிணிகத்தனைக்கெல்லாம் அம்மா கூட்டிகிட்டு போய் செலவழிச்சிருக்கோம். 32,32,000 மேலே செலவழிச்சிருக்கோம். நாங்கள் எபர்சிட்டி கியூஆர் கோட் தூரம் எனக்கு வந்துச்சிங்க சித்திரை மாதத்துக்கு. அதோட நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நானும் 2-3 ட்ரிப் வந்து 2 போனவங்க போட்டுட்டு ஒன்றே காணுங்க. இப்போ சனிக்கிழமை போன டிரான்ஸ்லேட்டை போய் சொன்னால் ஆக்சிடென்ட்டுங்க. அவசரமாக வந்து ஏஜென்ட்ஸ்க்காக சொன்னாங்க. நான் லெட்டர் எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு 5000 கொடுக்குறீங்க. அதே ஒரே பேங்க் புஸ்தகம் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆகிட்டாங்க. ஆமாங்க, அதுதான் எடுத்துட்டு வந்தாங்க. 2ஆம் கட்டத்தில் போட்டோம். எங்களுக்கு இது வரைக்கும் போனில் பேர் வரும்னு சொன்னாங்க. போனில் பேரை பார்த்தா எங்களுக்கு செலக்ட் இல்லை அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு 2 முறை ஏஜிபிஎஸ்க்கு வந்து கேட்டதுக்கு நீங்கள் செலக்ட் இல்லைம்மா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. மேன்முறையீட்டு ஃபார்மும் போட்டிருக்கோம். அதுக்கு இவ்வளோ நாளைக்கு எங்களுக்கு எந்த பதிலுமே வரல. அதனால சார் இன்னைக்கு வந்திருப்பேன். என்ன கதைன்ட்டு சரி வந்துவிட்டோம் சார். கியூஆர் கோடு அது சரி எடுக்கிறதுக்கு ஏற்கனவே வீட்டெல்லாம் நிறுத்தினாங்க. நிறைய வீட்டில் பார்த்துட்டு போயிட்டு இப்போ காசு தாரேன்னு சொல்லி ஃபார்மில் எடுத்து கொடுத்தோம். இது வரைக்கும் காசு கிடைக்கிது சார். நம்பர்லாம் எடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் எடுத்துருக்காங்க. காசு